இந்தியாவில் எத்தனையோ வரலாற்று பாதைகள், வணிக பாதைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையா இருக்கு. ஆனால் இந்த பாதை மட்டும்தான் வணிகம், பண்பாடு, கல்வி, பாதுகாப்பு, சுற்றுலா எல்லா வகையிலையும் இந்தியாவுக்கு அதி முக்கியமான பாதையா இருக்கு. இந்தியாவின் அதி முக்கியமான இந்த பாதையை கைப்பற்ற ஏன் சீனா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் எத்தனையோ பாதைகள் இருக்க இந்த பாதை மட்டும் ஏன் அதி முக்கியத்துவம் வாய்ந்த பாதையா இருக்கு. உலக நாடுகள் இந்த பாதையை ஏன் இந்தியாவின் கோழி கழுத்து பாதைன்னு சுட்டி காட்டுறாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சிலிகுரி பாதை உருவான வரலாறை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். வணக்கம், இது விட்னஸ் ஹிஸ்டரி. நான் அருணா. ஆங்கிலேய அரசாங்கம் 1793ஆம் ஆண்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் என்ற சட்டத்தின்படி அங்குள்ள நிலங்களை இது இறைவனின் நிலம்னு பெயரிட்டு அந்த நிலங்களை அவங்க தேயிலை பயிரிடுவதற்காக கையகப்படுத்தினாங்க. 1880ஆம் வருடம் டார்ஜிலிங் மலையில விளைவிக்கிற தேயிலையை எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி சரக்கு ரயில் கட்டமைக்கப்பட்டது. டார்ஜிலிங்க்கும் கல்கத்தாவுக்கும் இடையில சிலிகுரி சிறிய ரயில் சந்திப்பு நிலையமா உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு சிறு ரயில் சந்திப்பு நகரமா இருந்த சிலிகுரி இந்திய பிரிவினைக்கு பிறகு இந்தியாவின் அதி முக்கியமான பகுதியா மாறுச்சு. பிரிட்டிஷ் இந்தியா மத ரீதியா பிரிக்கப்பட்ட போது சிரில் ராட்க்ளிஃப் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இந்தியான்னு 3 பிரிவா பிரிக்கிறாரு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுச்சு. அந்த வரையறுக்கப்பட்டதன் மூலம் சிலிகுரி இந்தியாவின் ஒரு பகுதியா மாறிச்சு. பஞ்சாப் மற்றும் வங்காள பிரிவினை துயரங்கள் அறியப்பட்டது போல அசாம் பிரிவினை பெரிதும் அறியப்படவே இல்லை. புவியியல் ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், வணிக ரீதியாகவும் அசாம் பகுதி மிகவும் கடுமையான முறையில பாதிக்கப்பட்டது. சமர்ப்பிக்கப்பட்ட பிரிவினை எல்லைகளை பார்த்து சில்கட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையான அதிருப்தி அடைஞ்சாங்க. அந்த பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ரவீந்திரநாத் சௌத்ரி அசாமின் உண்மையான நிலையை விளக்கி அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் படேலுக்கு கடிதம் எழுதினாரு. அசாம் 100 ஆண்டுகளாக கட்டமைச்ச ரயில் பாதைகள், சாலைவழி பாதைகள், நீர்வழி பாதைகள் அனைத்தும் கிழக்கு பாகிஸ்தானுக்கு சொந்தமான வங்காளத்துக்கு போயிருச்சு. அசாமை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை. ஒரு பெரிய ஆறு ஓடுற பீடபூமி தான் இருக்கு. எப்படி அசாம் மக்கள் இந்திய நிலப்பரப்பு கூட தொடர்பு கொள்வாங்க? அசாம் மக்கள் எந்த நிலப்பரப்பு கூடயும் தொடர்பு கொள்ள முடியாதுன்றத அவர் சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சிறில் ராட்க்ளிஃபையும் கடுமையா சாடுறாரு. 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து மில்லியன் கணக்கான மக்களின் விதிகளின் நடுவராக வந்து பயனற்ற வாதங்களை கேட்டு பயனற்ற ஒரு வரைபடத்தை வரைஞ்சிட்டாரு. விசித்திரமான கோட்டை வரைஞ்சு மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு கடுமையா சாடுறாரு. இருதரப்பிலிருந்தும் அசாம் பிராந்திய அதிகார வரம்பில் உரிமை கோரல் மற்றும் எதிர் உரிமை கோரல் கடுமையா இருந்தது. மழைக்காலம் காரணமா பல மாதங்களுக்கு உண்மையான எல்லை நிர்ணயமே அசாம்ல நடைபெறவே இல்லை. அப்போதைய பிரதமராக இருந்த நேரு மற்றும் லியாத் அலி கானுக்கு இது சம்பந்தமா பல தகவல்கள் பரிமாறப்பட்டுச்சு. பிரிவினைக்கு முன்பு வர தேயிலை வியாபாரத்துல அசாம் முன்னிலை வகிச்சது. ஆனா பிரிவினைக்கு பின் எந்த போக்குவரத்து வசதிகளுமே இல்லாம துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவோட இணைப்பதற்கான 20 கிலோமீட்டர் அகலமும் 27 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த இடைப்பட்ட பகுதியில குறுகலான நிலப்பகுதி இருந்தது. அந்த நிலப்பகுதியிலையும் பல ஆறுகளும் மலைகளும் குறுக்கிட்டுச்சு. இது மிகவும் சிக்கலான காலகட்டமா இருந்தது. 1948ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வடகிழக்கு சாலை மற்றும் ரயில் இணைப்புக்கான பணிகளை தொடங்கியது இந்திய அரசு. 227 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையை உருவாக்க ஆறுகள், நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் நிறைந்த நிலப்பரப்புல 33,000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. கட்டுக்கடங்காத வெள்ள நிரம்பிய ஆறுகளின் மீது பாலம் அமைப்பது சவாலா இருந்துச்சு. 379 பாலங்கள் கட்டப்பட்டுச்சு. 1949ஆம் ஆண்டு தொடக்கத்துல சரக்கு ரயில் பயணப்பட்டது. இந்தியாவின் முதல் குடியரசு தினமான 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று முதல் பயணிகள் ரயில் ஓடத் தொடங்கியது. இந்த பணியை 2 ஆண்டுகள் நிறைவு செஞ்சாங்க. இந்தியாவின் பிரதான நிலப்பரப்புல இருந்து 50 மில்லியன்
மக்கள் வாழ்கிற இன்னொரு பகுதிக்கு இந்த குறுகிய பாதை இணைப்பு பாலமாக இருந்துச்சு. 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பு போருக்கு பின்பு இந்த குறுகலான சிலிகுரி பாதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. இந்த போருக்கு பின்புதான் இந்தியாவின் இந்த பாதையை உலக நாடுகள் சிக்கன் ஸ்னெக்குன்னு பேரிட்டு அழைச்சாங்க. இந்த பாதையை கைப்பற்ற சீனா தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்தது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிலிகுரி பாதை அமைந்துள்ள புவியியல் அமைப்பை பற்றி பார்ப்போம். இந்த சிலிகுரி பாதைக்கு மேற்கு பக்கம் நேபாள நாடு இருக்குது, கிழக்கு பக்கம் பங்களாதேஷ் நாடு இருக்குது, வடகிழக்கு பக்கம் பூட்டான் இருக்குது. அந்த சமயத்தில் சிக்கிம் நாடு தனி நாடாக இயங்கிக்கிட்டு இருந்தது. சிக்கிம் நாடு வடக்கு பகுதியில் இருந்தது. சிக்கிம் 1975ஆம் ஆண்டு தன்னை இந்தியாவோட இணைச்சிக்கிட்டு இந்தியாவின் ஒரு அங்கமாக மாறி சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான எல்லைப்பகுதிகளின் தூரத்தை நீட்டிச்சுது. 1950ஆம் ஆண்டு திபெத்தை சீனா கைப்பற்றுச்சு. அந்த சமயத்தில் திபெத்துக்கும் பூட்டானுக்கு இடைப்பட்ட பகுதியான டோக்லாம் பகுதியில் இந்த இரு நாடுகளுக்கு சொந்தமான டோக்லாம் பகுதியில் ஒரே இனத்தை சார்ந்த பழங்குடி மக்கள் கால்நடை மேய்ப்புக்காக இந்த பகுதியை பயன்படுத்தினாங்க. சீனா மற்றும் பூட்டான் 2 நாடுகளுமே டோக்லாம் பகுதிக்கு உரிமை கோர்றாங்க. சீனா 2017ஆம் ஆண்டு சிக்கிமுக்கும் பூட்டானுக்கு இடையுள்ள சும்பி பள்ளத்தாக்கில் டோக்லாம் வரை செல்லும் ஒரு சாலை அமைக்க முயன்றது. இந்த சாலை அமைஞ்சதுன்னா இந்தியாவின் சிக்கன் நெக் என்று அழைக்கப்படும் சிறுகுழி பாதை அச்சுறுத்தலாக இருக்கும்னு இந்திய அரசாங்கம் கருதுச்சு. 2017ஆம் ஆண்டு இந்த சாலை அமைக்கும் பணியை கடுமையாக எதிர்த்து தடுத்து நிறுத்தினாங்க. இந்த சிறுகுறி சாலை இந்தியாவின் 8 மாநிலங்களை பிரதான இந்தியாவோட இணைக்குது. கிட்டத்தட்ட 45 மில்லியன் மக்கள் இந்த 8 மாநிலங்களில் வாழ்கிறாங்க. இந்த சிறுகுறி பாதை இந்திய இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்குது. புவியியல் காரணங்களுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாக சிலிகுரி பாதை இருக்குது. உங்களுக்கு என்னோட வரலாறு சம்பந்தமான வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.